வணக்கம். பிரம்மாண்டமான தமிழ் காவியம் 8000 வருட தமிழ் இன வரலாறு பற்றிய இந்த வீடியோவை பார்க்கிறோம். இதில் பகுதி 2 கடல் கடந்த தமிழ் பேரரசு, உலக நாகரிகங்களின் ஊற்றுக்கண், கிமு 6000 வருடத்திலிருந்து கிமு 3000 வருடம் வரை. கிமு 3020 முதலாம் சேர மன்னன் ஏரி ஒளியன் வேந்தியின் முடிசூட்டு விழா படத்தை மேலே பார்க்கிறோம். கிமு 3020 தென்னிந்திய மண்ணில் முதலாம் சேர மன்னன் ஏரி ஒளியன் வேந்தி அரியணை ஏறுகிறான். வரலாறு அங்கிருந்துதான் தொடங்குகிறது என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனால் இந்த மன்னனுக்கு முன்னால் நம் தமிழ் முன்னோர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? ஒரு மாபெரும் சாம்ராஜ்யம் உருவாவதற்கு முன்னால் தமிழர்கள் உலகையே மாற்றிக்கொண்டிருந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? வாருங்கள், வரலாற்றின் ஆழத்திற்கு செல்வோம். நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருப்பது கேரளாவில் உள்ள எடக்கல் குகை என்ற இடம். அங்கே சித்திர எழுத்துக்கள் பாறைகளில் 2 அங்குலம் ஆழத்திற்கு செதுக்கி வைத்திருந்தார்கள். இந்த எடக்கல் குகை எழுத்துக்கள் கிட்டத்தட்ட கிமு 6000 வருடத்தில் நடந்தது. அப்படி என்றால் அவர்களுடைய கலாச்சாரம் எப்படி இருந்திருக்கும்? கிமு 6000 தமிழிடம் ஒரு மாபெரும் மாற்றத்தை கண்டது. வெறும் வேட்டையாடிகளாக இருந்த காலம் மறைந்து விவசாயமும் கால்நடை வளர்ப்பும் தமிழர்களின் வாழ்வியலாக மாறியது. இதற்கான அத்தாட்சியங்கள் இந்த கேரளாவின் எடக்கல் குகைகளில் பாறை ஓவியங்களாக கிடைக்கின்றன. இந்த காலகட்டத்தில்தான் பேசும் தமிழ் மொழி செழுமை அடைந்தது. எழுத்துக்கள் உருவாகாத அந்த காலத்தில் சித்திரங்கள் மூலமாகவே தங்களின் கருத்துக்களை பதிவு செய்தார்கள். இதுவே பிற்கால தமிழ் எழுத்துக்களுக்கு ஆணிவேராக அமைந்தது. இவங்க வேற என்ன செஞ்சாங்க? நம்ம முன்னோர்கள் கேரளாவில் நிறைய ஆறுகள் இருந்தது. ஃபுல்லாக அந்த பக்கம் கடல் இருக்கு. அப்போ அதில் பயணம் செய்கிறதுக்கு அவங்க போட் டெக்னாலஜி செய்தாங்க. முதல்ல சின்ன தோணிகள் செஞ்சாங்க. அப்புறம் பெரிய கப்பல்களும் செஞ்சு ஆற்றுலையும் கடல்லையும் அவங்க பயணித்தாங்க. Some glimpses of this ancient past can still be spotted in dominantly maritime societies scattered among the coastal communities of India. They are the modern-day upholders of Indian expertise in cost-effective but top-quality shipbuilding, a skill set that has been recognized. ஆறுகளில் பயணிப்பதற்காக சிறிய படகுகளை செய்தார்கள். விரைவில் கடலையும் அடக்கத் தொடங்கினார்கள். கேரளாவின் மேற்கு கடற்கரையில் செழித்து வளர்ந்த தேக்கு மரங்களே தமிழர்களின் கப்பல் கற்றும் கலைக்கு உந்துதலாக இருந்தது. ஆற்று பயணத்திலிருந்து கடல் பயணத்திற்கு தமிழர்கள் மாறிய அந்த நொடி உலக வணிக வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியது. Incense, spices, textiles and precious stones reached the Arab and Egyptian ports, and from there on traveled deep inside European empires. Egyptians also began to make stone vessels in the Neolithic, but the practice became particularly notable during the Nagada period through early Old Kingdom. From that time on, vessels made of alabaster, diorite and other stones were ubiquitous in ancient Egypt, although becoming less popular over time. நம்ம முதல் சேர மன்னருக்கு முன்னாலேயே தமிழர்கள் இந்த கப்பல் கலையினால் இந்த கப்பல் வழியாக உலக நாடுகளுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது கிமு 6000 வருஷத்தில் இருந்து கிமு 3000 வருஷம் வரைக்கும்
இந்த கப்பலில் ஏறி அவங்க வந்து நிறைய உலக நாடுகளுக்கு சென்றாங்க. எங்கெங்கே போனாங்க? எகிப்துக்கு போனாங்க, ஃபீனிஷியாவுக்கு போனாங்க, ஈரானில் இருக்கிற ஏலாம்ங்கிற இடத்துக்கு போனாங்க, வேறு நிறைய நாடுகளுக்கு அவங்க பயணித்தார்கள். கிமு 3000 வருஷத்துக்கு முன்னால் எகிப்தில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அங்கே நைல் நதிக்கு பக்கத்தில் நகாட்டா அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் கிமு 3900 அங்கே உள்ள மக்கள் வந்து கல்லன்கள், அதாவது கல்லிலே செஞ்ச ஜாடி, அப்புறம் பானைகள், அதெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. அது மேலே படத்தில் காட்டியிருக்கேன் பாருங்கள். 3800 கிமுல செஞ்ச அந்த ஜாடிகள் பாருங்கள். அவங்க அப்போவுமே இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்க. வரலாறு எழுத்துக்களாக மாறுவதற்கு முன்பே பொருட்களாக பேச தொடங்கியது. கிமு 3900 கிமு 3500 வரையிலான காலகட்டத்தில் எகிப்தில் கண்டெடுக்கப்பட்ட நகாடா கற்கலன்கள் தமிழர்களின் கைவினை திறனுக்கும் கடல் வணிகத்திற்கும் சாட்சியாக நிற்கின்றன. இவ்வளவு நேர்த்தியான கற்கலன்கள் எப்படி அங்கு சென்றன? பதில் நம்மிடம் இருக்கிறது. எகிப்தில் வந்து அதுக்கப்புறம் ஹீரோகிலிபிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த சித்திர எழுத்துக்கள் வந்து எகிப்து வந்து எப்போ ஆரம்பிச்சதுன்னா கிமு 3300 அதை செஞ்சாங்க. அதாவது கிமு 3300 நம்முடைய உலக வரலாறு அவங்க அந்த ஹீரோகிலிபிக்ஸ் சித்திர எழுத்துக்களாக பதிக்கப்பட்டிருக்கின்றன. அதே சமயத்தில் இன்ஃபேக்ட் அந்த சமயத்தில் அது வந்து கிமு 3300 ஹீரோகிலிபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் கிமு 6000 இடக்கல்ல அந்த மாதிரியான அதே மாதிரியான சித்திர எழுத்துக்கள் காணப்படுகின்றன. ஏன்னா அந்த சித்திர எழுத்து பதிக்கிறதுக்கு வந்து அந்த கல் 2 இன்ச்சு ஆழத்துக்கு அடிச்சிருக்காங்க. அப்போ அந்த டெக்னாலஜி இருக்குல்ல, அந்த டெக்னாலஜி எகிப்துக்கு போயிருந்தேன்னா அப்போ அந்த கல் ஜாடிகள் செய்கிறதுக்கும் அதே மாதிரி இந்த அடுத்து எகிப்தினுடைய ஹீரோகிலிபிக்ஸ் சித்திர எழுத்துக்கள் செய்கிறதுக்கும் அவங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும். சரி, இப்போ எகிப்தில் முதல் அரசன் யார்? முதல் அரசனுக்கு பேர் வந்து இரிஹார் அப்படிங்கிற ஒரு ஆள். அவருக்கு அப்புறம் கா அப்படின்னு ஒரு அரசர், ஸ்கார்பியன் ஒரு அரசர், அப்புறம் தான் நார்மர் வந்தார். நார்மர் வந்து முதல் ஃபரோவா முடிசூடப்பட்டார். The pharaohs of Egypt and Chira-Nadu appear in the same timeline of around 3000 BC. Dynasty 0 kings of Egypt were Iri, Hor, and Ka. Narmer was Ka's son and the Dynasty 1 pharaoh. It is possible that the above kings or their forefathers during 3200 BC to 3100 BC came on the ships for spice trade or otherwise to Egypt from Kerala. Since Indian ships were already reaching Mesopotamia by 3000 BC, it is highly possible that early Chira kings and fierce warriors from the I clan traveled to the Nile Valley by 3150 BC. By providing revolutionary war technology and military might, these ancient Indian seafarers may have helped King Narmer unify Egypt forever, cementing their bloodline into the dawn of the pharaonic empires. எகிப்தில் உள்ள இந்த மன்னர்கள், நம்ம இரிஹார் பார்த்தோம்ல, அப்புறம் நார்மர் பார்த்தோம். இவங்களுக்கும் தமிழகத்தில் உள்ள சேரர் அல்லது நாடார் குடிமக்களுக்கும் இடையிலான உறவு உலக வரலாற்றை திருத்தி எழுத வேண்டிய ஒன்று. கிமு 3000 வருஷத்துக்கு முன்னாலேயே கேரளாவில் செல்வ செழிப்பு வந்தது. எப்படி வந்தது? தேக்கு, மிளகு, தந்தம், நறுமணப் பொருட்கள் கேரளா வந்து உற்பத்தி செய்து மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சாங்க. உலகிலேயே மிகச்சிறந்த தேக்கு மரம், மிளகு மற்றும் யானை தந்தம் இவை அனைத்தும் கேரளாவின் மேற்கு கடற்கரையிலிருந்தே உலகுக்கு சென்றன. எகிப்திய பிரமிடுகளும் மெசபடோமியா மாளிகைகளும் இன்றும் தென்னிந்திய தேக்கு மரங்களின் அடையாளங்களை காணலாம். இந்த கடல்வழி வாணிகம் ஈட்டித்தந்த செல்வம்தான் பிற்காலத்தில் பத்மநாபசாமி கோவில் மற்றும் மீனாட்சி அம்மன் கோயில் போன்ற பிரம்மாண்டங்களை உருவாக்குவதற்கான அடித்தளமாக அமைந்தது. கிமு 3020 ஏரிவல்லியன் வேந்தி
மன்னனாக முடிசூடும்போது தமிழினம் ஏற்கனவே ஒரு உலகளாவிய கடல் வல்லரசாக திகழ்ந்தது. இது ஒரு தொடக்கமே. அடுத்த பகுதியில், அதாவது பகுதி 3இல் கிமு 3000க்கு பிறகு தமிழர்கள் இந்த உலக வணிகத்தை எப்படி கட்டுப்படுத்தினார்கள், கோவாவில் உருவான சந்தோர்புரி நகரம் எங்கே போனது, அடுத்த பகுதியில் பார்ப்போம். மறக்காமல் இணைந்திருங்கள். நன்றி.